ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாளிலும் ஆகஸ்ட் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் அருளுகிற இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இம்மாதத்தின் செய்திக்கான தலைப்பு சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர். த லார்ட் ஹூ மேக்ஸ் ஆல் திங்ஸ் நியூ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 5 in KJV. And he that sat upon the throne said, Behold, I make all things new. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எதிர்பாராத சில காரணங்களால் இந்த யூடியூப் ஊழியத்தை கடந்த 3 மாதங்களில் செய்ய முடியாதபடி தடை ஏற்பட்டிருந்தது. கடவுளுடைய கிருபையினால் அத்தடைகள் நீக்கப்பட்டதால் மீண்டும் இவ்வூழியத்தை தொடர முடிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வாண்டிலும் கடந்து வந்த 7 மாதங்களிலும் கடவுள் நாம் கடந்து சென்ற பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து நமக்கு வேண்டிய சுகபல ஜீவன் அருளியதற்காக அவருக்கு நன்றி. இம்மாதத்திலும் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை காத்து கொள்வாராக. இம்மாதத்தின் செய்தியின் தலைப்பு சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர். த லார்ட் ஹூ மேக்ஸ் ஆல் திங்ஸ் நியூ. இச்செய்தி நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இவ்வுலகத்தில் நாம் அனைவருமே நம் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோம். புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாத சூழ்நிலையில் சோர்ந்து போகிறோம், ஏமாற்றம் அடைகிறோம், கவலை கொள்கிறோம். இந்நாளிலும் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக சகலத்தையும் நான் புதிதாக்குறேன் என்ற ஆசீர்வாதமான வாக்குத்தத்த செய்தியை அருளுகிறார். புதிதாக்குதல் கர்த்தரின் செயல். அவர் ஒருவரால் மட்டுமே அது சாத்தியமாகும். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லும்போது அது எவ்வாறு சாத்தியமாகும் அல்லது எப்பொழுது புதிதாக்குதல் நடைபெறும்? பழையன கழிதலும் புதியன தோன்றுதலும் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதாவது பழைய காரியங்கள் நீக்கப்பட்டால் ஒழிய புதிய காரியங்கள் தோன்ற முடியாது. ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று படிக்கிறோம். ஆனால் அது நடைபெற 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எனவே நம் வாழ்வின் பழைய பாவங்கள், தோல்விகள், துக்கங்கள் அவை அனைத்தும் நீக்கப்பட்டால் ஒழிய கர்த்தர் நம் வாழ்வில் புதிய காரியங்களை செய்ய முடியாது. வெளிப்படுத்த விசேஷம் 21:1 புதிய வானத்தையும் புதிய பூமியும் காண முந்தின வானமும் பூமியும் ஒழிந்து போக வேண்டும் என்று படிக்கிறோம். லூக்கா 5:36-37 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய 2 உவமைகளை படிக்கிறோம். பழைய வஸ்திரத்தை புது வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டார்கள். அப்படி செய்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. அதை போலவே புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டார்கள். வார்த்தால் புது ரசம் துருத்திகளை கிழிக்கும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்தியில் மட்டுமே வார்த்து வைக்க வேண்டும். பழைய காரியங்கள் நீக்கப்படும் போது கர்த்தர் நம்மை புதிதாக்குவார் என்று சொல்லும்போது முதலாவது நம்மில் உள்ள தீமையான பழைய காரியங்கள் நீக்கப்பட வேண்டும். நாம் புதிதாக்கப்பட வேண்டும். எவைகள் புதிதானவைகளாக வேண்டும்? 1. புதிதான இருதயம். 2. புதிதான ஆவி. 3. புதிதான மனம். அதாவது நம் இருதயம், ஆவி மற்றும் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அது நிறைவேறும் போது கர்த்தரின் புதிதாக்குதலை நம் வாழ்வில் நாம் அனுபவிக்க முடியும். முதலாவது புதிதான இருதயம். எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நாம் பார்க்கிறோம். சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க வேண்டும் என்றால் முதலாவது
என் இருதயம் நவமானதாக மாற்றப்பட வேண்டும். கல்லான இருதயம் சதையான இருதயமாக வேண்டும். ஏன் இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும்? எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். மற்றும் நீதிமொழிகள் 6:18 தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் என்று கூறப்பட்டுள்ளது. மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூறியுள்ளார். மார்க் 7:21 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் ஒரு பெரிய பட்டியலை நாம் பார்க்கிறோம். பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடுகள், காம விவகாரங்கள், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இப்படிப்பட்ட பொல்லாங்கானவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று தெளிவாக கூறுகிறார். இப்படிப்பட்ட கல்லான இருதயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் கர்த்தரின் புதிதாக்குதலை நாம் அனுபவிக்க முடியாது. எனவே கர்த்தாவே, என்னுடைய கல்லான இருதயத்தை சதியான இருதயமாக மாற்றும், இப்படிப்பட்ட பாவங்களை இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தும் என்று நம்மை அவருடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால் 1 யோவான் 1:7 நாம் படிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதால் நாம் நவமான இருதயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதைப் போல என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும் தேவனே, அதாவது புதிதான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கெஞ்சுவோமாக. சங்கீதம் 51:9-10. இரண்டாவதாக புதிதான ஆவி. பழையன கழிந்து புதியன தோன்ற நமக்குள் புதிதான ஆவி கொடுக்கப்பட வேண்டும். எசேக்கியேல் 36:26 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்று பார்க்கிறோம். ஏன் இந்த புதிய ஆவி ஆண்டவர் தருகிறார்? எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று கடவுள் கூறுகிறார். எபேசியர் 4:22-23 வசனங்களில் அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம் பழைய வாழ்வில் நாம் ஆண்டவரின் கட்டளையின்படி நடக்காமலும் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளாமலும் இருந்தோம். எனவே நம் வாழ்வு சாபங்களால் நிறைந்த வாழ்க்கையாக காணப்பட்டது. உபாகமம் 28:15. அது மாத்திரமல்ல, மணலின் மேல் கட்டிய புத்தி இல்லாத மனிதனைப் போல நம் வாழ்க்கை அழிந்து போனதொன்றானது. மத்தேயு 7:26-27. ஆகவே கர்த்தரின் புதிதாக்குதலை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. மத்தேயு 5:44 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற கட்டளையை கொடுக்கிறார். அதை நாம் நம் வாழ்வில் நிறைவேற்ற முடியாமல் இருந்தோம். எனவே இப்பழைய வாழ்விலிருந்து நாம் விடுபட நமக்கு புதிதான ஆவி தேவை. அப்போஸ்தலர் வாழ்க்கையிலும் அவர்கள் பெந்தேகோஸ்து அனுபவத்தை பெற்று நவமான ஆவி அவர்களுக்குள் காணப்பட்டதால் பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டு எல்லாவற்றையும் புதிதாக்குற கர்த்தர் வல்லமையினால் அவர்களை நிறைத்து புதிய காரியங்களை செய்யும்படி செய்தார். இதை அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் அதிகமாக நாம் படிக்கிறோம். தாவீது ஜெபித்தது போலவே நாமும் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும். சங்கீதம் 51:12. மற்றும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதம் 51:10 என்று நாமும் ஜெபிப்போம். அதாவது நவமான ஆவியை தாரும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அப்பொழுது தானியேலிடம் காணப்பட்ட விசேஷித்த ஆவியினாலும் தானியேல் 6:3 மற்றும் யோசேப்பிடம் காணப்பட்ட தேவ ஆவியினாலும் ஆதியாகமம் 41:38 கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக புதிதான மனம். ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாங்கள் என்று நாம் பார்க்கிறோம். மனம் என்று சொல்லும்போது நம்முடைய சிந்தனை, நினைவுகள் மாற வேண்டும். நம் பழைய வாழ்வில் காணப்பட்ட மாமிச சிந்தை மாறி ஆவிக்குரிய சிந்தையாக மாற்றப்பட வேண்டும். ஏன்? மாமிச சிந்தை மரணம். ரோமர் 8:6. தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ரோமர் 8:8. எனவே
கர்த்தரால் நம்மில் புதிய காரியங்களை செய்ய முடியாது. மாறாக ஆவியின் சிந்தை ஜீவன். ரோமர் 8:6. அதனால் சாவுக்கேதுவான நம் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதால் கர்த்தர் நம் வாழ்வில் புதிய காரியங்களை செய்வார். மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்தித்து கொண்டிராமல் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க வேண்டும். மத்தேயு 16:23. இயேசு கிறிஸ்துவிலிருந்த சிந்தையே நம்மிடம் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:5. தேவனே, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:23 தாவீது தெவித்தது போல நாமும் தேவனை நோக்கி கெஞ்சுவோமாக. பிரியமானவர்களே, இவ்வாறு நாம் பழைய இருதயம், ஆவி மற்றும் மனம் புதிதாக்கப்படும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 நாம் படிப்பது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவ்வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஒருவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் போது அவன் ஒரு புதிய படைப்பாகி விட்டான். பழைய வாழ்க்கை முடிந்து விட்டது, புதிய வாழ்க்கை தொடங்கிவிட்டது. அப்படி புதிய வாழ்க்கை தொடங்கிவிட்டால் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர் எப்படிப்பட்ட புதிதாக்கலை ஏற்படுத்துவார்? புதிய வானம், புதிய பூமி காணப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 21:1 நாம் படிக்கிறோம். அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள புதிதானவை யாவை? முதலாவதாக ஒரு புதிய உறவு, நியூ ரிலேஷன்ஷிப். வசனம் 23 மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். மீண்டுமாக 7வது வசனத்தில் நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்ற ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு புதிய உண்மை நிலை, நியூ ரியாலிட்டி. 4வது வசனத்தில் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முன்பு இருந்த இவை யாவற்றையும் நீக்கி புதிதாக்குறார். இது ஒரு புதிய உண்மை நிலையின் அனுபவம். மூன்றாவதாக புதிய வாக்குறுதி, நியூ ப்ராமிஸ். 6வது வசனத்தில் நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்கிற ஒரு புதிய வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 4வது புதிய சட்ட ரீதியான ஒரு தகுதியை பெற்றுக்கொள்கிறோம், நியூ லீகல் ஸ்டேட்டஸ். 7வது வசனத்தில் ஜெயம் கொள்கிறவன் என் குமாரனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். எதிலிருந்து? அழிவிலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். சுவாவப்படி பாவியான நாம் அழிவிற்கு நேராய் சென்றபோது கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கி நம்மை அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி செய்து அவருடைய குமாரத்திகளாக ஆகும் அந்தஸ்தை கொடுத்தார். கடவுளின் பிள்ளைகள் என்ற சட்ட ரீதியான தகுதியை பெற்றுக்கொள்கிறோம். 5வதாக புதிய கிரியைகள், நியூ ஆக்ஷன்ஸ். புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய மனம், இவற்றால் நம் கிரியைகளும் புதிதாகும்படி கர்த்தர் மாற்றுகிறார். பழையன ஒழிந்தது, எல்லாம் புதிதாயின. எனவே கிரியைகளிலும் புதிய காரியங்கள் காணப்படும். கொலோசியர் 3:9-10 பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எப்படிப்பட்ட காரியங்கள் தரித்து கொண்டிருக்கிறோம்? இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, மன்னித்தல், இவை எல்லாவற்றையும் கட்டுகிற அன்பும். கொலோசியர் 3:12-14 அப்பொழுது கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் போன்ற துர்க்கிரியைகள் நம்மை விட்டு நீங்கி நாம் புதிதாக்கப்பட்ட மனுஷனாக காணப்படுவோம். எபேசியர் 4:31. பிரியமானவர்களே, இந்நாளிலும் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர் நம் வாழ்விலும் புதிய காரியங்களை காண செய்ய வேண்டும் என்றால் நம் பழைய வாழ்க்கை செய்கைகள் மாற்றப்பட வேண்டும். பழையன கழிந்து புதியவிலனான இருதயம், ஆவி, மனம், சிந்தை, அதாவது மனம், சிந்தை இவையெல்லாம் காணப்பட வேண்டும் என்கிற உண்மையை அறிந்து கொண்டோம். அப்பொழுது முந்தினவை ஒழிந்து கர்த்தரோடு ஒரு புதிய உறவு, புதிய உண்மை நிலை, புதிய வாக்குறுதி, புதிய சட்ட ரீதியான தகுதி ஏற்பட்டு நம் கிரியைகளிலும் ஒரு புத்தாக்கம் காணப்படும். அது நிச்சயமே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இம்மாதத்தில் மட்டுமல்ல நம் வாழ்நாள் முழுதும் தந்து ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த தகப்பனே, இந்நாளின் செய்திக்காக உமக்கு நன்றி. எங்களிடம் காணப்படுகிற தீமையான செயல்கள், உமக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை எங்கள் இருதயத்திலிருந்து அகற்றி புது ஆவியால் நிரப்பப்பட்டு
புது சிந்தை உள்ளவர்களாய் வாழ எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிப்பதால் எங்கள் வாழ்நாள் முழுவதும் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர் அப்படிப்பட்ட புதிதான வாழ்க்கை வாழ்ந்து உம் நாமத்தை மைமைப்படுத்த கிருபை செய்தல்ல இயேசு கிறிஸ்தின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென்.